ओम शांति। अव्यक्ति परिवार में आपका स्वागत है। आज है दिन 26। एकता और विश्वास की विशेषता द्वारा सफलता संपन्न ஓம் बनो। சாந்தி. அவ்யக்தி आज का பரிவாருக்கு विषय உங்களை है एक வரவேற்கின்றோம். मन, இன்றைக்கு एक நாள் धर्म, एक 26. अहिंसा और एक இன்றைய दान। தலைப்பு अव्यक्त इशारे। இன்றைய बाप दादा இஷாரா चाहते हैं कि बच्चों की पहले साथियों में, सेवा में, वायुमंडल में ஒற்றுமை एकता மற்றும் हो। நம்பிக்கையின் फिर சிறப்பில்பின் एक மூலம் बल, வெற்றி एक நிறைந்தவராகுங்கள். भरोसा, இன்றைய एक தலைப்பு मत ஒரே हो, வழி, तब ஒரே பலம், सेवा ஒரே में நம்பிக்கை सफलता மற்றும் मिलेगी। ஒற்றுமை. जैसे பாப்தாதாவின் नारियल விருப்பம் तोड़कर என்னவென்றால் रिबन குழந்தைகள் முதலில் बांधकर தன்னுடன் उद्घाटन இருப்பவர்களுடன் करते हो, சேவையில் ऐसे அனைவருடனும் एक மேலும் मत, एक சுற்றுப்புறத்தில் बल, एक ஒற்றுமையுடன் भरोसा அதாவது और ஏக்தாவாக एकता இருங்கள். की रिबन பிறகு बांटो। ஒரே பலம், ஒரே और फिर நம்பிக்கை, ஒரே सबके வழி என்பது समझना இருக்கட்டும். அப்பொழுது சேவையில் प्रसन्नता வெற்றி का கிடைக்கும். नारियल எப்படி तोड़ो। தேங்காய் உடைத்து यह ரிப்பன் पानी வெட்டி திறப்பு விழா पहले डालो, செய்கின்றீர்களோ फिर அப்படியே देखो ஒரே வழி, ஒரே सफलता பலம், ஒரே कितनी நம்பிக்கை होती மற்றும் है। ஒற்றுமையின் ரிப்பனை வெட்டி பிறகு अभी அனைவருக்குமான ध्यान से सुनेंगे। திருப்தி மற்றும் மகிழ்ச்சி என்ற தேங்காயை உடையுங்கள். அந்த தேங்காய் நீரை பூமியில் ஊற்றுங்கள். பிறகு பாருங்கள் எத்தனை வெற்றி ஏற்படுகிறது என்பதை. இப்பொழுது நாம் மோகினி தேவி கூற இருப்பதை கேட்கலாம். ओम शांति। ஓம் सभी को சாந்தி. सतगुरु और बाबा की बहुत बहुत याद प्यार। बाबा ஓம் के சத்குரு साथ हमारे 3 பாபாவின் संबंध तो मुख्य हैं। அன்பும் उसमें भी நினைவையும் அனைவருக்கும் सिर्फ पिता नहीं कहते உண்டாகட்டும். हैं, நமக்கு तो मुझे முக்கியமாக मात पिता, பாபாவிடம் 3 உறவு முறைகள் இருக்கிறது. मात पिता का, அதுலயும் கூட நம்ம தந்தை அப்படின்னு टीचर சொல்ல का மாட்டோம், தாய் தந்தை और फिर அப்படின்னு சொல்றோம். सदगुरु का। அதன் பிறகு ஆசிரியர், அதன் तीनों பிறகு ही शिक्षा சத்குரு. देते हैं। कई बार आप ஏன்னா किसी 3 किसी பேருமே को நமக்கு महसूस करते கற்பித்தல்களை होंगे, கொடுக்கறாங்க. ये तो मात அநேக पिता முறை की நீங்க முரளி शिक्षाएं हैं। கேட்கும்போது உங்களுக்கு आप என்ன सबको अपने உணரும் लौकिक அப்படின்னா, जीवन का भी இது अनुभव தாய் होगा தந்தை இந்த விஷயத்தை कि சொல்லி मात தராங்க. पिता की शिक्षा நீங்க உங்களுடைய और जो உலகாய टीचर இதுல की கூட शिक्षा, நீங்க இதை அனுபவம் फिर பண்ணிருப்பீங்க. अगर आप में से டீச்சர் किसी को சொல்லி अनुभव கொடுக்கறது होगा, வேற இருக்கும், सतगुरु தாய் भी தந்தை சொல்லி शिक्षा கொடுக்கறது देते இருக்கும். हैं நீங்களும் और கூட तीनों ही शिक्षाओं से அனுபவம் हम பண்ணிருப்பீங்க. संपन्न சத்குருவும் बनते கூட हैं நமக்கு கற்பித்தல்களை और கொடுக்கின்றார். இந்த संपूर्ण 3 बनते हैं। கற்பித்தல்களின் மூலமும் நாம் लौकिक முழுமையாகவும் जीवन में भी சம்பூர்ணமாகவும் दिखाते हैं ஆகின்றோம். कि गुरु के पास உலகத்துல கூட என்ன சொல்வாங்க, உலகாய गुरु के வாழ்க்கையில आश्रम में बच्चों को भेजते हैं, குருவினுடைய माता ஆசிரமத்திற்கு पिता पहले குழந்தைகளை बांटते அவங்க हैं, அனுப்புறாங்க. बहुत कुछ समझाते हैं முதல்ல और தாய் தந்தை குழந்தைங்களை बच्चों பார்த்து को வளர்ப்பாங்க. அதுக்கப்புறம் जो माता पिता ஆசிரியர்கள் से शिक्षा கற்பிப்பார்கள். मिलती है उससे हमारे संस्कार बनते हैं। உண்மையில என்ன கேட்டீங்கன்னா, संस्कार தாய் हमेशा தந்தை माँ बाप கிட்ட से ही मिलता है। நமக்கு கிடைக்கிற அந்த கற்பித்தல்களின் மூலம் कई बार कहते நமக்கு हैं कि इसलिए சமஸ்காரம் அப்படிங்கிறது கிடைக்கிறது. श्रेष्ठ நிறைய வாட்டி என்ன संस्कार சொல்லுவாங்க माता அப்படின்னா, से मिला है, पिता இந்த से मिला है, விசேஷமான இந்த इसका சமஸ்காரம் फिर बहुत தாயிடமிருந்து இல்ல फुर्तीला था, தந்தையிடமிருந்து बहुत அப்படின்னு होशियार था, சொல்லுவாங்க. वो इसलिए இவருடைய मिले नहीं। தந்தை ரொம்ப तो माता புத்திவான் पिता से जैसे हम लोग அப்படின்னு சொல்லுவாங்க.
वर्षा ஸோ लेते தாய் हैं தந்தையர்கிட்ட இருந்து और संस्कार நாம लेते हैं। ஆஸ்தியை वर्षा और संस्कार। பெறுகின்றோம். அதன் மூலம் சமஸ்காரமும் நமக்கு टीचर இருக்கு. ऐसी पढ़ाई कराते हैं சமஸ்காரமும் பெறுகின்றோம், सब ஆஸ்தியையும் हमारी தாய் जैसी தந்தையிடமிருந்து பெறுகின்றோம். अपना वर्तमान ஆசிரியர் और அப்படிப்பட்ட भविष्य விதத்துல सुधार நமக்கு सके। சொல்லிக் கொடுக்கிறார். அதன் மூலம் நம்மால் ஒரு आजकल के வருமானத்தை टीचर्स को வந்து तो मालूम नहीं, உருவாக்க पर முடியும். हमारे அதன் टाइम மூலம் पे நிகழ்காலத்தையும் टीचर्स तो एक आदर्श थे எதிர்காலத்தையும் நம்மால பார்த்துக்க முடியும். நிகழ்காலத்துல இருக்கிற और इस ஆசிரியர்களை பத்தி खिलाड़ी எனக்கு को தெரியல. न केवल ஆனா हमारी வந்து पढ़ाई पर ஆசிரியர்கள் हमारे நமக்கு ஒரு முன் चरित्र की உதாரணமாக हर இருக்கிறாங்க. बात पर அவர்களுடைய टीचर्स बहुत கற்பித்தல்கள் ध्यान देते हैं। மட்டுமில்ல, அவர்களுடைய क्योंकि माँ குணாதிசயமும் बाप கூட அப்படி सबके இருந்தது. ऊपर ஏன்னா इतना ध्यान ஆசிரியர்கள் देते हैं எல்லாத்துக்குமே कि அவர்களுடைய टीचर की கவனத்தை கொடுப்பாங்க. जिम्मेदारी हो जाती है। ஏன்னா और பெற்றோர்கள் फिर अगर सब गुरु ஆசிரியர்கிட்ட के पास கத்துக்கணும் जाते அப்படின்னு हैं நம்மளை அனுப்புறாங்க. அதுப்போ அது तो टीचर ஆசிரியரனுடைய अपने तरह பொறுப்பாக से ஆகிவிடுகிறது. ஆனா कुछ இன்னைக்கு வந்து ऐसे உலக योगदान டீச்சர்ஸ் देती எப்படி हैं இருக்காங்கன்னு நமக்கு தெரியல அப்படின்னு कि சொல்றாங்க वे தேதி. आपको அது सिखाएंगे போல कि जब आप சத்குருனுடைய 10वीं में आते ஆசீர்வாதம். हैं அப்போ परीक्षा அந்த में, குரு तो அப்படிங்கிறவர் बताएंगे நமக்கு என்ன नहीं। சொல்வார், எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறாங்க. नहीं, ஸோ हमारे यहाँ அப்போ सुना था டெஸ்ட் अर्जुन ने நமக்கு வரும் परीक्षा பொழுது दी, என்ன ஆகும், அவங்க ஆசீர்வாதத்தையும் राजा கொடுக்குறாங்க. महाराजा भी அர்ஜுனர் கூட எப்படி बच्चों को அவருடைய வில்லையும் அம்பையும் गुरुकुल பயன்படுத்த भेजते हैं அவர் कத்துக்கிட்டாரு. அப்போ क्योंकि गुरुकुल में ये ராஜா बातें बताई जाती हैं ராணிகள் வந்து जो அவங்களுடைய सात्विक और குருகுலத்துக்கு टीचर அவர்களுடைய नहीं बताते। குழந்தைகளை அனுப்புவாங்க. ஏன்னா குருகுலத்துல நாம என்ன गुरुकुल में நினைப்போம், என்ன शिक्षाओं को படிப்போமோ किस तरह அதை से வந்து பெற்றோரோ ஆசிரியரோ आध्यात्मिक சொல்லிக் रूप கொடுக்க से முடியாது. ஆனா कदरदान में குருகுலத்துல प्रभु को कहें तो ஒரு शिक्षाएं दी जाती ஆன்மீக முறையில हैं। तो ஒரு कितना சமயத்தை, हमारे लिए तो நம்மளுடைய सब एक ही है। பாரம்பரியத்தை, हम अभी कहाँ बैठे கலாச்சாரத்தை हैं வந்து தொடர்பு ये படுத்தி बताओ, சொல்லிக் கொடுவாங்க. இப்படி नहीं? இப்போ நாம எங்க உட்கார்ந்து இருக்கிறோம், माता குருகுலத்துல पिता के पास அமர்ந்திருக்கிறோம் बैठे हैं இல்லையா? और टीचर से நாம बड़े होने குருகுலத்துல पर அமர்ந்திருக்கிறோமா, தாய் दिन தந்தையோட भर गुरुकुल, அமர்ந்திருக்கிறோமா, டீச்சர் வந்து நமக்கு முரளி கொடுக்கிறார், शादी किसी किसी முழு को याद நாளும் है நாம் तो मैं குருகுலத்துல गुरुकुल में, அமர்ந்திருக்கின்றோம். तो गुरुकुल में ये देखा யாருக்கும் जाता है ஞாபகம் இருக்கா हर बात குருகுலத்துல किरदार இருக்கிறோம் पूछा அப்படின்னு? जाता है குருகுலத்துல நாம किस என்ன तरह की है, பார்ப்போம், बहुत உங்களுடைய अच्छा। நடத்தை பார்க்கப்படும், நீங்க எப்படி इसलिए நடந்துக்கிறீங்க, நீங்க எப்படி எல்லாத்துக்கும் आज के கவனம் दिन கொடுக்குறீங்க, का எல்லாமே बहुत बहुत பார்க்கப்படும். ஸோ அதனால महत्वपूर्ण। இன்னைக்கு நாம என்ன பண்றோம் फिर ये आता है कि அப்படின்னா, गुरुवार ரொம்ப क्यों शुरू हो இன்றைக்கு गया। நாள் நமக்கு முக்கியத்துவம் வாய்ந்த நாள். वास्तव ஏன் में வந்து तो நம்ம रोज ही भोग வியாழக்கிழமையில लगता மட்டும் है। பாபாக்கு போग வைக்கிறோம்? यहाँ पर तो ஒவ்வொரு तीनों நாளும் टाइम நம்ம भोग लगता है। பாபாக்கு போग வைக்கிறோம். हम लोग तो அஹ் 3 टाइम नहीं, அதுவும் 1 टाइम மதுபன்ல भोग 3 लगता है। நேரமும் போग வைக்கப்படுது यहाँ जैसा இல்லையா? होता है நாம வந்து ஒரு बाबा को தரம் भोग लगता மட்டும்தான் है। ஒரு நாளைக்கு சமைக்கிறோம். तो அதனால भोग நம்ம क्या போग ஒரு होता है, தரம் வைக்கிறோம். प्रकृति है। எங்க எப்படி இருந்தாலும் கூட நாம फल போக் फूल அப்படிங்கிறது நாம चाहे வைக்கிறோம். भोग அப்படின்னா लगाते என்ன? हैं। இயற்கை. तो இயற்கையில என்ன जैसे இருக்கு, நீங்க என்ன போக் प्रकृति से हमारे பண்ணாலும் அது फल கூட लगते வந்து हैं, நாம என்ன வைக்கிறோம், பழங்கள் வைக்கிறோம். ஸோ प्रकृति की நம்முடைய पालना मिलती है। பராமரிப்பு அப்படிங்கிறது இயற்கையின் तो மூலம் प्रकृति நடைபெற்று की पालना கொண்டிருக்கு. मिलती है तो हमें प्रकृति से मिलता है, और இயற்கையிலிருந்து हमें உங்களுக்கு उस பராமரிப்பு கிடைக்கிற प्रकृति से போது, जो मुझे पालना मिली है இயற்கையிலிருந்து நமக்கு எல்லாமே वो கிடைக்கிற फिर हम போது, बाबा को स्वीकार कराते हैं। फल फूल நாம் அந்த हलवा बनाओ, நமக்கு कुछ भी கிடைத்த அந்த बनाओ, விஷயங்களை பாபா கிட்ட நாம इंग्रेडिएंट्स போக भी तो வைக்கிறோம். प्रकृति से ही आते हैं। ஹல்வா இல்லை என்ன, अनाज सारा வந்து பழங்கள், प्रकृति अंकुरित है। கிரெயின்ஸ், तो एक தானியங்கள், நம்ம प्रकृति எதை पर ही सब कुछ हो சமைத்தாலுமே जाता है। அது இயற்கையிலிருந்து தான் நமக்கு கிடைக்குது. कि அப்போ हमें आप देते போக் हैं வைக்கிறோம் அப்படின்னா நம்ம तो हम இயற்கைக்கும் स्वीकार மரியாதை कराते हैं। செலுத்துறோம் அப்படின்னு அர்த்தம். இயற்கையே நீங்க तो வந்து यह எனக்கு तो இதெல்லாம் है தரீங்க, அதனால நான் भोग இதை लगाने கடவுளுக்கு का सबसे படைக்கிறேன் उत्तम है। அப்படின்னு. दूसरा இதனுடைய जब भोग लगाते முக்கியத்துவமும் हैं तो இருக்கு. जैसे போக் நாம பாபாக்கு सूक्ष्म बदन வைக்கிறதுடைய में मन முக்கியத்துவம் करते हैं। இருக்கு. இரண்டாவதாக, मैंने कई நீங்க बार अनुभव किया, சூக்ஷ்ம வதனத்துல कई அதை लोग வெளிக்கொண்டு जानते வரீங்க. हैं, நிறைய हमसे முறை बहुत வந்து நான் प्यार அதை से அனுபவம் मिलवाया, பண்ணியிருக்கேன். पर பல भोग में பேர் उनकी வந்து भावना ஞானத்துல होती है இருக்க மாட்டாங்க, कि जब भोग உலகாய लगाते இதுல हैं இருப்பாங்க. ஆனா तो அவங்களுக்கு उनको போகுக்காக महसूस ஒரு होता है, பாவனை இருக்கும், बेशक அதாவது उनको நல்ல உணர்வு तकलीफ थी, இருக்கும். அதை வந்து पर அவங்களால वो உணர खुशी कहते முடியும். हैं அப்ப அவங்க मैं சொல்வாங்க, ठीक हो जाऊंगा என்ன तो भोग சொல்வாங்க, लगेगा, या ठीक हो ஒவ்வொருத்தருக்குமே நான் जाऊंगी। அதான் சொல்வேன். ठीक உம் है, वो तो करते ही हैं, ஏதோ कई जन्म ஒண்ணு भी बनाते हैं। அப்படின்னா நான் போக் வைக்கிறேன் कुछ भी அப்படின்னு होता है சொல்லுவாங்க बरसी முடிக்கிற होती है, போது. ஆனா यहाँ வந்து तो रोज ஒரு பர்த்டே कल हमारे செலிப்ரேட் पता नहीं பண்றாங்க, लगते பிறந்த நாள் कि आज அப்படின்னாலும் भोग கூட लगाना போக் है, अभी வைக்கிறாங்க. भोग लगा। நேத்தும் बहुत கூட तरह ஒரு के आज तो इतने संदेश आ ஒரு जाते கியூ हैं, இருந்தது. என்னுடைய போக் வந்து एक ஆஃபர் भोग பண்ணுங்க. होता है, போகுக்கு வந்து நிறைய कुछ भी कारण हो। விஷயங்கள் இருக்கு. ஒரு போக், मैं ஒரு सबको वही விதமான कहता போக் हूँ எப்படி कि அப்படின்னாக்கா, जिन्हें ऐसे भोग लगाए எல்லார்கிட்டயுமே வந்து நான் न मुझे कुछ சொல்வது உண்டு, चाहिए போக் न வந்து मुझे ஆஃபர் कुछ பண்ணுங்க, चाहिए, பாபாக்கு வைங்க போக். प्रेम से मैं बाबा को எனக்கு भोग लगाता हूँ। எதுவும் வந்து எனக்கு तो फिर எந்த हमारे पास ऐसे दो விஷயத்துக்காகவும் चार நான் போக் मित्र வைக்கல. ஏன்னா சில பேர் जो பிறந்த நாளைக்கு अपना मन வைக்கிறாங்க, சில में பேருக்கு ஏதேதோ காரணத்துக்கு अ, வைக்கிறாங்க. ஆனா எந்த காரணமும் இல்லாம நீங்க हम போக் வைங்க कुछ कहना है அப்படின்னு தீதி बाबा को, சொல்றாங்க. बस मेरी याद प्यार देना।
अलग अलग உங்க பாபாக்கு ஏதாச்சும் मेरी சொல்லணுமான்னு इच्छा கேட்டாக்க, या பாபாக்கு என்னுடைய संकल्प நினைவையும் அன்பையும் கொடுங்க कोई அப்படின்னு भी तरह சொல்லுவாங்க. ஸோ से हो, எந்த விதமான मैं ஆசைகள் बाबा இல்லை, के எந்தவித साथ எதிர்பார்ப்புகள் बाबा இல்லை, के எந்த साथ எண்ணங்களும் संकल्प இல்லை. है। வெறுமனே ताकि நான் जो भोग அன்போடு लगता है फिर பாபாவிற்கு वही போக் भोग வைக்கிறேன். बड़े बड़े அப்போ जो पतीले போக் இந்த होते थे மாதிரியான ஒரு போக் வந்து कुटिया में, நம்ம பாபாக்கு கொடுக்கும்போது, फिर அப்போ நம்ம என்ன பண்றோம்? बहुत குட்டி ज्यादा குட்டி இது बड़े கிண்ணங்கள்ல बड़े जान போக் जाते थे வச்சுட்டு, அப்புறம் पेड़ी பெரிய में நிறைய சமைச்ச कि एक एक பாத்திரத்துல बर्तन இருக்கிறதோட कैसे हो நாம सकता है, வந்து அதை कैसे सर्व கலந்துடுறோம். करने चाहिए। ஸோ नीचे பூமி बिछा பெண் देते வந்து எங்க போனாலும் कपड़ा, ட்ரைனிங் ऊपर கொடுப்பாங்க. बिछा போக் देते நம்ம எப்படி कपड़ा। சமைக்கணும், போக் एक பாத்திரத்தை जगह எப்படி नए नए சுத்தமா सूत्र होते வச்சுக்கணும், हैं, எப்படி उनको क्या नहीं வந்து पता நம்ம होता, அந்த तो टेबल क्लॉथ कैसे துணியெல்லாம் पहनना வச்சுக்கணும், है, போகுடைய துணி और भोग वाला அதெல்லாம் வந்து टेबल क्लॉथ बनाना। சில तो இடத்துல ताकि வந்து इसके बारे में போகுக்கு மேல வந்து டேபிள் शुद्धता, கிளாத்தே போட்டுருவாங்க. ஆனா அந்த மாதிரி இல்லாம स्वच्छता அப்போ भी रहे தூய்மையும் और வந்து நமக்கு शुद्धता ரொம்ப भी रहे। வேணும், சுத்தமும் வேணும், தூய்மையும் வேணும். அதன் கூட मैं तो ராஜரீகத்தன்மை प्रत्येक இருக்கணும். भंडारी में चाहे இந்த போக் एक நாம रुपया வைக்கிற डालो போது कि नया பாபாக்கு डालो। कई लोग कहते हैं பண்டாரால अभी நீங்க पुराने ஒரு नोट सारे புது ஒரு भंडारी में ரூபா डाल दो। போடணும்னா கூட புது நோட்டா போடுங்க. दाता சில दाता பேர் को कुछ எல்லாம் வந்து चाहिए பழைய तो नहीं, பழைய நோட்டா கொண்டு வந்து पर हमें तो பாபாவுடைய दाता से பண்டாரால चाहिए। போடுறாங்க. பெஸ்டோவருக்கு அருள்பவர் அவருக்கு என்ன और வேணும் जो இல்லையா? देंगे நமக்கு தான் வேணும் அருள்பவரான பாபா கிட்ட இருந்து. அப்போ நீங்க கொடுக்கும் हमेशा பொழுது फल बाबा के அது समर्पित எப்படிப்பட்டதாக करें। இருக்கணும்? हाँ, ம், तो அது बच्चे खुशी தூய்மையோடு मिलती है கொடுக்கப்பட வேண்டும். कि सस्ते से நீங்க किन्हीं नहीं लौटा பாபாக்கு வந்து लाता, பழங்கள் வைக்கும்போது बढ़िया से அந்த बना நேரத்துல के போய் ரொம்ப விலை जो குறைச்சலா भी இருக்கிற नया வாழைப்பழத்தை पदार्थ है வாங்குறது அப்படிலாம் பண்ணக்கூடாது. बाबा இருக்கிறதுலயே को पहले से சிறப்பான विचार करो, விஷயங்களை வாங்கி நம்ம फिर பாபாக்கு सब போग नया வைக்கணும். नया। நல்ல कोई விஷயங்களை, डिटेल புது नहीं डालते हैं। விஷயங்களை, அதன் பிறகு நாம் அதை ஏற்றுக்கொள்ளணும். आप हम இதுலயும் வந்து सभी को நிறைய भोग तक விரிவாக்கம் पहुंचना இருக்கு है, இல்லையா? तो इसलिए टाइम से ஸோ खत्म நாம करें। எல்லாரும் இன்னைக்கு போகுக்கு வந்து போகணும். हाँ, அதனால நாம இன்னைக்கு நேரத்துக்கு முடிச்சிருவோம். ஏன்னா நானும் வந்து அங்க बाबा कहते போகணும். हैं தீதி இன்னைக்கு சாந்திவன்ல एक போக मत, வைக்க போறாங்க. ஸோ பாபா என்ன சொல்றாங்க? ஒரு வழி, चाहे वो श्रीमत है, चाहे हम सबकी मिलके அது एक ஸ்ரீமத்தாக मत இருக்கணும். और एक बल, ஒரு வழி, ஒரே जिससे பலம், से ஒரே ஸ்ரீமத், कोई ஒரே ये दे பலம். दो आप ये सहयोग, एक बल, எனக்கு இது வேணும், எனக்கு அது வேணும் அப்படின்ட்டு இருக்க கூடாது. एक भरोसा और फिर ஒரே நம்பிக்கை, एकता। ஒரே ஒற்றுமை. हर एक अपने जीवन में हमने तो विदेश में गए, चाहे நம்முடைய भारत में வாழ்க்கையிலும் गए, கூட कई जगह நம்ம என்ன सेंटर பார்க்கிறோம்? வெளிநாடுகள்ல ஆயிட்டோம், பாரதத்துல राजस्थान ஆயிட்டோம். के நான் என்ன गुजरात பார்க்கிறேன்? में, பல சென்டர்ஸ்ல, वहाँ पर जाओ ராஜஸ்தான், सेंटर குஜராத்ல खोलो बच्चे, नहीं பாபா तो சொல்றாங்க बाप दादा சென்டர் போய் कहते ஓபன் हैं பண்ணுங்க, புது बच्चों சென்டர்ஸ் की தரங்க जिससे அப்படின்னு சொல்றார். இப்போ பாப் தாதா முதல்ல நம்ம யாரு கூட साथियों இருக்கிறோமோ में அவங்க கூட நமக்கு सबसे पहले क्या जरूरी है, ஒற்றுமை வேணும். साथियों में फिर सेवा में, சகவாசிகளுக்குள்ள यहाँ पर कोई बार வந்து ஒற்றுமை सेवादार हो, வேணும். சேவை யாரெல்லாம் யார் கூட साथियों சேர்ந்து को சேவை செய்யறோமோ इधर எல்லாம் उधर हो ஒற்றுமையா जाते हैं। இருக்கணும். साथियों में, सेवा में, और तीसरा है वायुमंडल में முதல்ல பாப் தாதா एकता। சேவையிலும் சூழலிலும் வந்து साथियों में, அந்த सेवा में और वायुमंडल, क्योंकि ஒற்றுமை वायुमंडल का வேணும் देखो அப்படின்னு हमारे जो சொல்றார். पौधे ஏன்னு हैं சொன்னா उनको भी वायुमंडल चाहिए। சூழல் कहते हैं जब पानी दो நீங்க ना प्रेम से दो। பார்க்கும்போது செடிகளை பார்த்தீங்கன்னா கூட அதுக்கும் கூட ஒரு நல்ல तो சூழல் एक வேண்டி बल இருக்கு இல்லையா? इसके அதற்கு लिए நாம कहते தண்ணி हैं, ஊத்துறோம் फिर அப்படின்னு एक சொன்னாலும் बल கூட ஒரு चाहिए, एक भरोसा, ஒரே और ஆதாரம், बाबा ஒரே कहते हैं एक मत हो तब सेवा में सफलता मिलेगी। அப்போ எல்லாத்துலயும் ஒரே மத் அப்படிங்கிறது இருக்கும்போது உங்களுக்கு சேவையில் வெற்றி ஏற்படும்.
तो नारियल तोड़ते हैं और रिबन काट करके उद्घाटन करते हैं। எப்படி ஒரு திறப்பு விழாவின் போது यहाँ तो தேங்காய் உடைத்து எப்படி उद्घाटन நீங்க ரிப்பன் உடைக்கிறீங்க, ரிப்பன் आज வெட்டுறீங்க, डॉक्टर सतीश அது போல गुप्ता ஒவ்வொரு நாளும் இந்த திறப்பு விழா कहता है அப்படிங்கிறது यहाँ से இருக்கட்டும். बांधे இன்றைக்கு हैं। டாக்டர் तो சதீஷ் बाबा குப்தா कहते हैं जैसे हाँ उद्घाटन में ये दोनों करते हैं, वैसे एक मत, एक बल, एक ஒரே भरोसा। ஒரே வழி, ஒரே तो एकता की ஆதாரம், हाँ, ஒரே बाबा பலம், कहते ஒரே हैं ஸ்ரீமத் रिबन। அப்படிங்கிற அந்த ஒரு ரிப்பனை நீங்க और फिर வெட்டணும். बाबा कहते हैं திருப்தி सर्व அப்படிங்கிறத की நீங்க வச்சிருக்கும் संतुष्टता போது और प्रसन्नता का नारियल तोड़ो। खुशी करते हैं ना, ताली बजाते हैं, तो बाबा कहते हैं ஸோ यह நீங்க है சந்தோஷமா இருக்கிறீங்களா, அப்ப कि நீங்க கை हमारे தட்டுங்கள், समाज में அப்பொழுது होता है சேவையில் வெற்றி ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. सब पर छिड़कते ஸோ हैं ना அந்த जमीन पर। தேங்காய் உடைக்கும் போது तो बाबा தேங்காயில இருந்து कहते அந்த हैं தண்ணி இருக்கு இல்லையா, इसके அதன் आगे மூலம் நீங்க நிலத்திற்கு நீர் क्या ஊற்றுங்கள், लिखा है அப்போ உங்களுக்கு சேவையில धरनी வெற்றி में எவ்வளவு डालो। வெற்றி கிடைக்கிறது அப்படிங்கிறத பாருங்க அப்படின்னு आपका சொல்றாரு सोच, பாபா. आपका बल उसका पानी में धरनी में डालो। और फिर बाबा कहते हैं देखो सफलता कितनी होती है। அதன் ये तो பிறகு நீங்க कहेंगे ना பாருங்க सफलता உங்களுக்கு तो எவ்வளவு வெற்றி कितना ஏற்படும் அப்படின்னு. विस्तार हो रहा है। இப்போ तो विस्तार எவ்வளவு होते होते விரிவாக்கம் भावना ஏற்படுது இல்லையா, होती है। அப்ப எவ்வளவு வெற்றி இருக்கு இல்லையா. சோ அதுல அந்த பாவனை कहीं जाते हैं அப்படிங்கிறது तो இருக்கு. जब देखो तो सेवा में बिजी हैं, कर्म योग कर रहे हैं। நாம कहीं देखते எங்கேயாச்சும் हैं போறப்ப என்ன तो பண்றோம், शाम को கர்ம फ्री யோகால बैठते हैं, மும்முரமாக இருக்கிறாங்க. घूमते हैं, एक तो वातावरण रहता है। कर्म योग भी जरूरी है पर संतुलन भी जरूरी है। मैंने देखा पांडव भवन एक एग्जाम्पल கர்ம है। யோகா கூடவே यहाँ भी நமக்கு சமநிலை जो அப்படிங்கிறதும் ரொம்ப लगाते அவசியம். हैं இப்போ पांडव भवन में பாண்டவ பவனை ஒரு உதாரணமாக क्या भोग இருக்கிறது. लगाते हैं। दादी के साथ भी பாண்டவ जब பவன்லயும் இந்த पूरे போக் 7 அப்படிங்கிறது बजे வைக்கப்படுது. தாதி கூட बाबा के कमरे में भोग நான் है। 7 மணிக்கு கரெக்டா போயிடுவேன். हर एक பாபாவுடைய चीज ரூம்ல அந்த போக் அப்படிங்கிறது नेगलेक्ट को வைக்கப்படும். वॉक के लिए जाते हैं, सब कुछ करते हैं। ठीक है, तो நைக்கி क्या லேக்ல संकल्प लेके வாக் போவாங்க, बैठते हैं। எல்லாமே செய்வாங்க பாபா एक मत, வீட்ல. அப்போ एक நீங்க बल, என்ன எண்ணத்தை एक உங்களோட भरोसा வச்சிருப்பீங்க? और एक मत, एकता। ஒரே பலம், ஒரே ஆதாரம், ஒரு ஒற்றுமை அப்படிங்கிறது நமக்குள்ள இருக்க வேண்டும். ओम शांति। बाबा तेरी मीठी मुरली की धुन सुन कर के मन हर्षाए। வெள்ளி பொங்கல். வெளி ஒரிஜினல் தேதி अव्यक्त மே वाणी 19, तारीख है 19 मई 1977. 1977। आत्मा ज्ञान ஆத்மாக்கள் और கிட்ட இருந்து परमात्मा ஞானத்தை ज्ञान பெறுவதும் में अंतर।
किसी பரமாத்மா भी கிட்ட ज्ञान இருந்து के நமக்கு கிடைக்கிற point में ஞானத்திற்கும் powerful இடையில नहीं உள்ள हो வித்தியாசம். तो நீங்க अवश्य वैसा ஒரு point குறிப்பிட்ட के ஒரு अनुभवी मूर्त ஞானத்தினுடைய नहीं ஒரு बने हो। அஹ், விஷயத்தினுடைய समझ में சுரூபம் ஆகல समझाने அப்படின்னா वाले நிச்சயமாக உங்களுக்கு वर्णन मूर्त बने நீங்க हो, சக்தி வாய்ந்தவர் இல்லை. लेकिन मनन मूर्त नहीं அப்போ बने हो। யாருக்கு இது புரியலையோ, जैसे औरों को யார் அதை सप्ताह பற்றி कोर्स में விளக்கமா சொல்றீங்களோ, அதை பத்தி विशेष பேசுறீங்களோ, 7 पॉइंट्स அவர்கள் सुनाते அதனுடைய हो, சுரூபமாக ஆகுவதில்லை. அதனை वह ஆழமாக 7 சிந்தனை ही பண்ணி पॉइंट्स நீங்கள் सामने குறிப்பாக रखो ஆத்மாக்களுக்கு 7 और நாள் चित्त பாடத்துல 7 के सब பாயிண்ட உங்க पॉइंट्स முன்னால में வச்சுக்குங்க. अनुभवी मूर्त அப்போ है, நீங்க உங்களையே या நீங்க किसी சோதனை पॉइंट्स பண்ணுங்க. में இந்த 7 समझ में விஷயத்தினுடைய नहीं, சுரூபமாக நான் किसी இருக்கின்றேனா, पॉइंट्स சில में सुने விஷயங்களை नहीं மட்டும் है। நான் புரிஞ்சிருக்கிறேனா, இல்லை இந்த बाप दादा விஷயங்களை கேட்டது रिजल्ट को மட்டும்தான் देखते இருக்கிறேன், அந்த ஸ்திதியில தான் நான் जानते இருக்கின்றேனா हैं அப்படின்னு உங்களையே कि நீங்க கேளுங்க. अनुभवी मूर्त सर्व बातों में बहुत कम है, क्योंकि இந்த अनुभवी ரிசல்ட்டை अर्थात பார்த்த सदा பிறகு किसी பாப்தாதா भी அவருக்கு प्रकार की தெரியுது, மிக दुखी குறைவான से பேரே दुख இந்த दुविधा से ஞானத்தினுடைய भरे சுரூபமாக रहे हैं। அனுபவமாயிருக்கீங்க. अनुभव ही அதனால எந்த पराविष्ट है, விதமான ஒரு अच्छा ஏமாற்றம், துக்கம் आगे அல்லது की குழப்பத்திலிருந்து நீங்க प्रस्तुति விடுபடணும் ओम அப்படின்னா நீங்க शांति। அனுபவ சுரூபம் அப்படிங்க ஆகணும். இந்த அனுபவமே तेरी அனைத்தினுடைய मीठी அடிப்படையாக मुरली இருக்கு, की அஸ்திவாரமாக धुन இருக்கிறது. सुन करके मन हर्षाए, हो सुन करके मन हर्षाए। तुझे देख के आते बाबा याद, उस दिलबर पर जाऊं मैं बलिहार, आधार मूरत हो विश्व की तुम। है वहाँ एक बहन थी ரமேஷ் பாய் என்ன पुष्पमणि சொல்றாரு, ऐसा ஒரு बहन का नाम था। उसके घर புஷ்பமணி में 15 दिन के लिए புஷ்பமணின்னு ஒரு आए हुए சிஸ்டர் थे இருந்தாங்க. और அவங்க उस बहन के பாபா घर में आके அவருடைய के बाबा அந்த ने சிஸ்டருடைய 15 வீட்டுல दिन ब्रह्मा बाबा की तरफ से 15 नहीं நாள் வந்தாங்க. परंतु அவங்க उस बहन அவ்வளவு के तरफ से ஒரு वो बहन புத்திசாலியும் थोड़ी கிடையாது. அவங்க मेंटली रिटार्डेड அஹ், थी, அவங்க नहीं उसका மன सही ரீதியில था, அவங்க அவ்வளோ हाँ वो ஆரோக்கியமா இல்ல. पावरफुल नहीं था। ஆனா क्योंकि ब्रह्मा பவர்ஃபுல்லா बाबा கூட के அவங்க साथ शिव இல்ல. बाबा ஆனா कैसे बोलते थे तो मालूम नहीं பிரம்மா पड़ता था பாபாவுடைய कि ये உடல்ல ब्रह्मा बाबा है या பேசணும்போது शिव அது बाबा பிரம்மா बोल रहा है பாபாவா कौन இல்ல बोल சிவ रहा है। பாபா யார் एक बार பேசுறாங்கன்னு हमको சொல்ல उसका கஷ்டமா हुआ था, இருந்தது. बाबा अचानक எங்களுக்கு கூட அந்த पुतले के குழப்பம் बीच में இருந்தது, सवाल யார் पूछते थे, பேசுறாங்க अभी இப்போ बताओ அப்படின்னு. बच्चे பிரம்மா ये कौन பாபாவா बोल சிவ रहा है। பாபா அப்படின்னு. ब्रह्मा बोल சில रहा நேரத்துல है या பாபா शिव நடுவுல बाबा बोल रहा முரளி है। நடுவுல கேட்பாரு, இப்ப वैसे யார் कई बार பேசுறாங்கன்னு कहीं சொல்லுங்க होता அப்படின்னு था, तो பாபா इसलिए वो கேட்பார், சிவ भ्रांति பாபா दूर करने மாமாவா. के लिए அப்ப எல்லாருக்கும் पुष्पमणि बहन के घर குழப்பம் में இருந்தது. இந்த बाबा की குழப்பத்தை बाप எல்லாம் दादा நீக்கணும் 15 दिन आए அப்படிங்கிறதுக்காக और பாபா आकर के सारा புஷ்பமணி हिंदुस्तान बताया कि தாதியினுடைய कैसे உடல்ல विश्व परिवर्तन का வந்தாங்க. அப்போ कारोबार உலக होगा। மாற்றம் எப்படி और இருக்கும் इसके बाद அப்படிங்கறத तो आप जानते சொன்னார். हैं நிறைய साकार சாக்கார मुरलियों में முறையில अनेक பாபா बार நமக்கு विश्व சொல்லி परिवर्तन இருக்கிறார். का कारोबार உலக कैसे होगा மாற்றத்தினுடைய और எப்படி साथ साथ நடக்கும், नई கடைசி दुनिया நொடிகள் कैसे எப்படி இருக்கும் होगी, அப்படின்னு பாபா अंतिम நிறைய समय நமக்கு कैसा சொல்லி होगा, இருக்கிறார். उसके बारे में हमारे स्पार्क के अंदर भी रिसर्च की हुई है இந்த और इसमें बाप விஷயங்கள் दादा की எல்லாமே मुरलियों में ஸ்பார்க் புக்ல करीब 32 கொடுக்கப்பட்டிருக்கு. पेज जो है 30 साकार और अव्यक्त 30 मुरलियों பக்கம் से लिखे हुए हैं, கொடுத்திருக்கு. जिसके अंदर சாக்கார் बाबा அவ்யக்த ने முரளியில पूरा ஆராய்ச்சி செய்து बाबा ने ज्ञान ஸ்பார்க்ல तो ஒரு दिया है புத்தகம் परंतु இருக்கு, क्या है 30 मुरलियों பேஜ். के அதுல अंदर எப்படி उतरा இருக்கும் हुआ है கடைசி நொடிகள் அப்படின்னு और इसलिए हम கொடுக்கப்பட்டிருக்கு. लोगों ने रिसर्च करके वो 32 அதனால पेज के நாம अंदर அதெல்லாம் कल क्या ரிசர்ச் होगा பண்ணி ஒரு इस புக் प्रकार की किताब भी பண்ணியிருக்கோம். बनवाई है 25 பேஜ் और जो நாளைக்கு मतलब என்ன நடக்கும் प्राइवेट அப்படின்னு सदगुरु से मिली हुई எல்லாருக்கும் है। इसके கொடுக்கறதுக்காக अंदर கடைசி अलग अलग நொடிகள் समय எப்படி पर अलग இருக்கும் अलग அப்படின்னு. साकार और अव्यक्त मुरलियों में बाबा ने अंतिम समय कैसा होगा है निराली बहती प्यार की धार, दृष्टि तेरी है निराली बहती प्यार की धार, भूल ना सकेंगे बाबा हम तेरा अनुपम प्यार।
Shanti. With the speciality of unity and faith, become full of success. One direction, one strength, one faith and unity. Bap Dada first of all wants there to be unity in the companions, in service, and in the atmosphere. When you become united with one strength ஒற்றுமை and one மற்றும் support நம்பிக்கையின் சிறப்பியல்பின் and மூலம் in வெற்றி following one நிறைந்தவராகுங்கள். direction, ஒரே you will வழி, then ஒரே have பலம், ஒரே success in நம்பிக்கை the மற்றும் service you ஒற்றுமை. do. பாப்தாதாவின் விருப்பம் Just as a என்னவென்றால், coconut குழந்தைகள் is முதலில் broken தன்னுடன் and a இருப்பவர்களுடன், ribbon சேவையில் split அனைவருடனும், at an மேலும் சுற்றுப்புறத்தில் inauguration. ஒற்றுமையுடன் In the ஏக்தாவாக same இருங்கள். way, பிறகு cut the ஒரே ribbon பலம், for ஒரே one நம்பிக்கை, direction, ஒரே வழி one என்பது இருக்கட்டும். strength, அப்பொழுது one சேவையில் faith வெற்றி and கிடைக்கும். unity, எப்படி தேங்காய் and உடைத்து break the ரிப்பன் வெட்டி திறப்பு coconut விழா for செய்கின்றீர்களோ, contentment அதே and முறையில் ஒரே வழி, happiness ஒரே among பலம், everyone. ஒரே நம்பிக்கை மற்றும் Water ஒற்றுமையின் the ரிப்பனை earth with வெட்டி, பிறகு this and அனைவருக்குமான say திருப்தி மற்றும் how மகிழ்ச்சி much என்ற success தேங்காயை you have. உடையுங்கள். அந்த தேங்காய் Om நீரை Shanti. பூமியில் ஊற்றி பிறகு பாருங்கள் எத்தனை வெற்றி ஏற்படுகிறது என்பதை. ஓம் சாந்தி. இப்பொழுது நாம் மோகினி தேவி கூற இருப்பதை கேட்கலாம். Om Shanti. Welcome to Vikti Parivar. Today's date 26. With the speciality of unity and faith, become full of success. Today's topic: one direction, one strength, one faith, and unity. Now we will listen to Mohini Didi. Om Shanti. Happy Sadguruvar to everyone. It's a அனைவருக்கும் beautiful சத்குரு தின வாழ்த்துக்கள். to see the family together. I know some of you குடும்பம் என்று சேர்ந்து வரும் must be சத்குரு தினம். noticing and சில also பேர் வந்து நீங்க mentioned that I பார்த்திருக்கலாம். look down more than up. நான் வந்து கீழே நிறைய Yeah, பார்க்கிறேன், it's மேல true நேரா because I have பார்க்கல such a அப்படின்னு. big family here. ஏன்னா இங்க வந்து நிறைய பேர் But I haven't இருக்கிறாங்க. forgotten you. ஆனா உங்களை I எல்லாம் look நான் down, மறக்கல. then I look ஆன்லைன்ல up. வரவங்கள நான் மறக்கல. கீழேயும் நான் வந்து இங்க இருக்கிறவங்களையும் பார்க்கிறேன், There is a ஆன்லைன்ல question which இருக்கிறவங்களையும் நான் arises பார்க்கிறேன். is, ஒரு கேள்வி என்ன வருது whom Baba அப்படின்னா, bless and how he Baba. யாரை It வந்து comes in பாபா it ஆசீர்வாதம் that some பண்றார். receive extra blessing. சில பேருக்கு There are some blessings அதிகமான which everyone ஆசீர்வாதம் has. கிடைக்கிறது. சில ஆசீர்வாதங்கள் Baba say எல்லார்கிட்டயுமே that you இருக்கு will be அப்படிங்கிறது guided இருக்கு. like. ஸோ பாபா சொல்றாரு, But உங்களுக்கு தெய்வீக how புத்தி நான் to கொடுக்குறேன் keep divine அப்படின்னு intellect சொல்றார். ஆனா அந்த தெய்வீக until புத்தியை it நாம reaches எப்படி divine knowledge. வச்சிருக்கிறோம்? நாம அதை தெய்வீகமாக So வச்சிருக்கிறோமா? when you are able to maintain நம்மளால this அதை type வந்து அந்த Baba தெய்வீக Sakash தன்மையை Baba's வச்சிருக்க முடியும் அப்படின்னா, பாபாவினுடைய blessings can சாகாஷ், help you. பாபாவுடைய ஆசீர்வாதம் நமக்கு But if உதவி you செய்யும். don't, then you have a gift, but you're not using it. More ஆனா you வந்து use, more blessings நீங்க you அப்படி get. தெய்வீக தன்மை வச்சிரல அப்படின்னா, உங்களுக்கு If you look at பாபாவுடைய அதிகமான yourself, ஆசீர்வாதம் when கிடைக்காது. அப்போ from நீங்க your heart blessing நீங்க அந்த comes மாதிரி for someone, இருக்கிறீங்கன்னா, அந்த ஆசீர்வாதம் பாபாவுடையது you also உங்களுக்கு bless கிடைக்குதுன்னா, others அப்ப நீங்க மத்தவங்களையும் ஆசீர்வாதம் பண்ணுவீங்க. நீங்க by ஆசீர்வாதம் inner பண்றீங்க இல்லையா feeling. மத்தவங்கள? From ம்? your heart, you say உங்களுடைய thank you. இதயத்திலிருந்து நன்றி சொல்றீங்களா When does இல்லையா? that happen? எப்போ நடக்குது For அது? whom you have these feelings, யாருக்காக it's இந்த not question உணர்வுகளை of நீங்க whom I கொண்டு like or இருப்பீங்க? not. யாரு எனக்கு But if பிடிக்கும் I பிடிக்காது find அப்படிங்கிற someone கேள்வி கிடையாது. really ஆனா serving sincerely, honestly, you say, Baba, bless her. So, ம், like this, there might be many occasions from your heart. You say thank you. You say thank you, Baba, bless her.
it does happen. Why I'm saying it, if you check how from your heart, for whom thank you உங்களுடைய comes, இதயத்திலிருந்து யாருக்காக நன்றி that is அப்படிங்கிற the வார்த்தை blessing. வருது அப்படின்னு நீங்க பாருங்க. அப்புறம் அவங்களுக்கு நீங்க So என்ன in the பண்றீங்க? same way, ஆசீர்வாதம் Baba கொடுக்குறீங்க. அது போல also, பாபாவும் கூட Baba also used to say thank you, பாபாவும் நன்றி சொல்றார் and then இல்லையா? he blessed you. அதன் பிறகு உங்களுக்கு So to ஆசீர்வாதமும் become பண்றார். candidate அதனால or worthy நீங்க of receiving ஒரு blessings, பாபா கிட்ட இருந்து and when ஆசீர்வாதங்களை we receive பெறுவதற்கு blessings, we தகுதியாகணும் feel அப்படின்னு சொல்லும் பொழுது receive Baba's blessing. I wouldn't be able உங்களுக்கு to அந்த do this ஆசீர்வாதம் கிடைச்சிருக்கு such அப்படின்னா wonderful. என்னால இதை செஞ்சிருக்க You know, you முடியாது. இது வந்து feel when you are worthy பாபாவுடைய உதவி based அப்படின்ட்டு on the நீங்க வந்து blessing ஃபீல் or பண்ணுவீங்க. your own efforts. அப்போ உங்களுடைய சொந்த முயற்சியின் And I அடிப்படையில always இல்ல feel that now ஆசீர்வாதத்தின் is the அடிப்படையிலயா time நீங்க வந்து போயிட்டு இருக்கீங்க to அப்படின்னு receive உங்களுக்கு தெரியும். blessings in ஸோ all the இப்போ இருக்கிற relationships. நேரம் எல்லா உறவு முறையிலிருந்தும் You நமக்கு all must have ஆசீர்வாதம் கிடைக்கணும். experienced நீங்க having எல்லாரும் கூட child அதை blessing அனுபவம் from பண்ணிருப்பீங்க parents. இல்லையா? ஒரு குழந்தையாக பெற்றோரினுடைய ஆசீர்வாதம். This child is very good. இந்த குழந்தை This வந்து child is மிக நல்ல taking குழந்தை. care of parents. You know, இந்த anything குழந்தை happens. பெற்றோரை வந்து So there is பாத்துக்கிறாங்க a blessing from அப்படின்னு parents. பெற்றோர்கள் கிட்ட I இருந்து ஒரு find even in ஆசீர்வாதம் your school அப்படிங்கிறது or கிடைக்குது. college, உங்களுடைய ஸ்கூல்ல இல்ல காலேஜ்ல கூட you have specialty of being punctual. You are helping others. நீங்க வந்து You மற்றவங்களுக்கு yourself உதவி very செய்வீங்க. smart, very good in நீங்களே ரொம்ப study. புத்திசாலியா இருப்பீங்க So படிக்கிறதுல. Baba said, teacher அப்போ never பாபா bless, சொல்ற ஒரு but teacher ஆசீர்வாதர் from the எப்படின்னா heart ஆசீர்வாதம் பண்ண மாட்டார். ஆனா definitely have ஆசிரியர் நமக்கு உதவி more செய்வார் good நிச்சயமாக. feelings, pure feelings. ஸோ ஆசிரியர் And வந்து all நம்ம மேல நல்ல from the உணர்வுகளை வச்சிருக்கிறாங்க. yeah, உலக டீச்சர்ட்ட இருந்து நீங்க அதை அனுபவம் பண்ணிருக்கீங்க they have இல்லையா? special attention நம்ம and மீது make ஒரு sure that விசேஷமான we are doing கவனம் very well. வைப்பாங்க. And teacher will help நம்ம you to நல்லா do better. செய்யறோம், நல்லா படிக்கிறோம் அப்படிங்கிறப்போ You're ஆசிரியர் doing இன்னும் well, சிறப்பாக செய்வதற்கு but நமக்கு teacher will உதவி help செய்வாங்க. you to do better. நம்ம நல்லா Please செய்யறோம் be அப்படின்னா pay ஆசிரியர் attention to இன்னும் me உதவி செய்வார். நம்ம மேல கவனம் more வைப்பார். often. உங்களை ரொம்ப ரொம்ப In many அப்பப்ப different ways. கவனிச்சுக்குவார் I have இல்லைங்களா? experienced பல விதத்துல நான் where அதை my அனுபவம் school பண்ணியிருக்கிறேன். teachers, my என்னுடைய professors ஸ்கூல் டீச்சர், helped me என்னுடைய a lot. ப்ரொஃபசர் எல்லாமே எனக்கு So I நிறைய உதவி consider that as செஞ்சிருக்கிறாங்க. teacher's blessing அதை வந்து ஆசிரியரினுடைய ஆசீர்வாதம் because அப்படின்னு நினைக்கிறேன் நான். because it's same father, same teacher, Sadguru. ஏன்னா ஒரே So when ஃபாதர், there are ஒரே டீச்சர், Sadguru ஒரே சத்குரு, blessing, Guru's அப்புறம் blessing. குருவினுடைய ஆசீர்வாதம் How அப்படிங்கிறது many of இருக்கு. you have taken ஹம், Guru எத்தனை பேர் வந்து before குரு you? வச்சிருந்தீங்க? ஞானத்திற்கு வரதுக்கு முந்தைய எத்தனை பேர் குரு வச்சிருந்தீங்க? குரு இருந்தாங்களா? You had Guru. Wow. Hmm. No, I never had Guru, but in தீதி our சொல்றாங்க family எனக்கு there were எந்த other குருவும் இருந்ததில்லை. Guru ஆனா எங்க like this in குடும்பத்திலே நிறைய Brahma குரு Baba's home. இருந்தாங்க. In those பிரம்மா days, பாபாவோட வீடு they அப்படின்லாம் used கூட to invite பாக்குறப்போ அந்த like this காலத்துல எல்லாம் Diwali or தீபாவளி இந்த மாதிரி any பண்டிகைகளின் child's போது குரு, birthday, they invite Guru. குழந்தையோட பிறந்த நாளா இருந்தா குருவை வந்து Many அழைப்பார்கள். Gurus used to come, பல குரு வந்து but வருவாங்க. to touch the feet and all that, I said, no way. I wanted அவங்களுடைய Guru. காலெல்லாம் தொட்டு But கும்பிடணும் Guru feels அப்படின்னு. ஆனா தீதி சொல்றாங்க நான் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் செஞ்சதில்லை. I used to go to a lecture of a Guru. குருவினுடைய So லெக்சருக்கு brilliant. வந்து நான் போவேன். அவரு ரொம்ப And he used புத்திசாலி. to talk. And they are all Vivekananda's followers. அவங்க எல்லாம் You all have விவேகானந்தரை heard about பின்பற்றுபவர்கள். Vivekananda. விவேகானந்த பத்தி நீங்க எல்லாம் Books are கேட்டிருப்பீங்க also இல்லையா? he has அவருடைய written புக்ஸ் எல்லாம் 22 கூட volumes. இருக்கு. And I 22 read all. புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். In எல்லாத்தையுமே Delhi நான் University, படிச்சிருக்கேன். that was என்னோட my யூனிவர்சிட்டி thesis, அதுதான் to என்னுடைய write on his படிக்கிறதுக்கான life and பாடமாக about அதுதான் his இருந்தது. teaching. அவருடைய வாழ்க்கையை At பற்றியும் the அவருடைய same time, கற்பித்தல்களை another மற்றும் Guru படிக்கிறது. is very popular. அப்போ He இன்னொரு never குரு வந்தார். educated, அவர் ரொம்ப வந்து never got பிரசித்தி பெற்றவர், நிறைய worship படித்தவர். done. அவர் வந்து இந்த Vivekananda வழிபாடு never செய்யறவங்க accepted டைப் that. இல்ல. என்ன Was விவேகானந்தர் Ramatirath, வழிபாட்டை very வந்து less known, ஏற்றுக்கொண்டதே கிடையாது. very good ராமதீர்த் teachings அப்படிங்கிறவர் மிக நல்ல about விஷயங்களை karma சொல்லிக் yoga, lot கொடுத்தார். of things. கர்ம யோகா இப்படி பல Even விஷயங்களை you சொல்லிக் read that Buddhist கொடுத்திருக்கிறார். teaching, அதையெல்லாம் நீங்க படிக்கிறப்போ he was a கேட்கும்போது very good speaker. அவர் மிக When நல்ல you are ஒரு Guru, பேச்சாளராக very இருந்தார். அவர் brilliant குரு. speaker, அதே நேரத்துல அவர் ரொம்ப very ரொம்ப beautiful புத்திசாலியாக way to இருந்தார். speak. So every Sunday I will go there, but I ஒவ்வொரு never took Guru. சண்டேவும்
நான் And போவேன் then we அதுக்கு. ஆனா found நான் எந்த குருவும் நான் வச்சிருந்தது இல்ல. அதன் Sadguru. பிறகு நமக்கு சத்குரு பாபா So கிடைச்சிட்டாரு every இல்லையா? word which Baba speaks, சோ ஒவ்வொரு வார்த்தை பாபா பேசுவதும் we can take it as blessing. நாம வந்து ஒரு If we ஆசீர்வாதமாக understand, எடுத்துக்கலாம். inculcate, then புரிஞ்சுக்கணும், it தாரணை changes into செய்யணும், blessing. Right? அது Because at the right ஆசீர்வாதமாக time, மாறிவிடும். right point of knowledge என்ன and சரியான நேரத்துல சரியான ஞான கருத்தை நாம பயன்படுத்துறோம் அப்படின்னு even சொன்னா, this morning, Murli, no, Baba இன்றைய said, காலையில கூட பாபா accumulate முரளியில் என்ன the power சொல்ற, of yoga. யோக Then சக்தியை future, சேமியுங்கள் you will அப்படின்னு need சொல்ற. lot of power of அப்ப எதிர்காலத்துல உங்களுக்கு யோக சக்தி now நிறைய still we have தேவைப்படும். time, we can இப்போ manage. வந்து நமக்கு But இன்னும் there நேரம் might be இருக்கு. times it could be more ஆனா critical or அங்க அப்போ maybe வந்து more நமக்கு busy ரொம்ப for நெருக்கடியா yoga. இருக்கும். அப்போ நமக்கு யோகா எல்லாம் செய்ய Accumulate முடியாது. power. அதனால இப்போ நாம யோக சக்தியை சேமித்து வச்சுக்கணும். So Baba is saying that பாபா சொல்றார், one direction, one strength, and then ஒரே பலம், then ஒரே வழி, unity. அதன் பிறகு So Baba ஒற்றுமை. said, Bab Dada first of all wants there பாப்தாதா to be முதல்ல ஒரு unity with companions. ஒற்றுமை இருக்கணும் நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு. Because when you live with people day and night, then the sanskars emerge. But if there is someone for a day or two, it's different, right? So Baba was saying unity with companions, நம்ம கூட serve இருக்கிறவங்க கூட நாம and ஒற்றுமையோட in the இருக்கணும். and another unity is when you serve and also in the atmosphere. Even you say or not, but whatever is going on amongst whether teachers, students or instruments, there is the atmosphere. Is it of lightness? Is it of tension? People doing things with love or out of fear? Is there control or no? In all characteristics, they are visible, experienced in the atmosphere. சூழல்ல வந்து நம்ம So என்ன Baba says, when உருவாக்குறோம், you become united, நீங்க ஒன்று you சேர்ந்து can வரும் பொழுது with எப்படி one வந்து நாம strength. ஒற்றுமையோட வர முடியும்? ஒரே Baba பலத்தை karega. வச்சிருக்கணும். One voice. Baba will make it happen. பாபா அதை நடத்தி Ek விடுவார். Baba. ஒரே பலம். Baba says, and then one strength, one support. That ஒரே means பலம், when we ஒரே all think ஆதாரம். together, நாம் one எல்லாரும் இப்படி strength, ஒரே one மாதிரி support, சிந்திக்கும் there பொழுது is a lot of power. அதுல நிறைய And the சக்தி words இருக்க முடியும். everyone will say, அப்ப எல்லாரும் என்ன Baba சொல்வாங்க? will make it வார்த்தை happen. It will happen, right? So that will be united, the power in the words. So Baba said, one support, and in following one direction, you will then have success in the service. Baba said, you just, so you do just as a coconut is broken and a ribbon is cut at an inauguration. In the same way, Baba says, cut the ribbon, have one direction, one strength, one faith, and unity. And break the coconut for, कहते हैं ना जब नारियल तोड़ते हैं किस खुशी में, whenever we break नारियल we say what's okay, and so that's why Baba says, so one strength, one faith and unity, and break the coconut for contentment, for happiness,
amongst திருப்தி மகிழ்ச்சி என்ற அந்த தேங்காயை வந்து நீங்க உடைக்கணும். so Baba says water the earth with this, after coconut broken they sprinkle the water from coconut. So Baba says same you all have to do. So Baba says then see how much success you have. இஷாரா தான் So தீதி Baba is படிக்கிறாங்க. happy with our success. நம்மளுடைய That is வெற்றியை not பற்றி something. பாபா வந்து மகிழ்ச்சியா இருக்கிறார். What is ஆனா final இதுவே success? வந்து We have ஃபைனல் yet to இல்லை. see என்ன ஃபைனலா நமக்கு என்ன வெற்றி அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். whether it will be, Baba says, the drums of glorification or victory or something, different is going to happen. So, do we ask for blessings or we receive blessings? நம்ம ஆசீர்வாதங்களை கேட்கிறோமா இல்லை பெறுகின்றோமா? யாரும் கேட்க மாட்டீங்க இல்லையா ஆசீர்வாதம். We have to just become worthy. நாம் அதற்கு தகுதி உடையவர்களாக ஆகணும். It's so interesting that my experience with Brahma Baba. என்னுடைய அனுபவம் என்ன அப்படின்னா, பிரம்மா பாபா ஸ்ரீமதி விரும்பின கடைபிடிச்சார். பாபாவுடைய வழிகாட்டல்களை பின்பற்றினார். There are some tasks which are difficult. சில காரியங்கள் இருக்கு, அது வந்து கஷ்டமா இருக்கும், அதுக்கு இன்னும் நிறைய அர்ப்பணம் வேணும். ஆனா பாபா வந்து நம்மளை செய்ய சொல்லும் பொழுது நாம பாபா இது ரொம்ப கஷ்டம், எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லவே மாட்டோம். ஏன்னா பாபா வந்து நம்மளை ஒண்ணு செய்ய சொல்றார், அது அவருடைய பணி அப்படின்னு சொன்னா நாம வந்து அதை செய்ய முடியும். எது தேவைப்படுவதாக இருந்தாலும் அதை வந்து யாரு செய்வாங்க, எங்க இருந்து நாம் அதை பெற முடியும், அதை வந்து நீங்க மனசுல வச்சிருக்கணும். அதன் மூலம் அந்த ஸ்ட்ரென்த்தும் சப்போர்ட்டும் நமக்கு பாபா கிட்ட இருந்து வாழ முடியும். இது முடியுமா அப்படின்னு நம்ம ஒரு பொழுதும் நினைக்க கூடாது. ஓம் சாந்தி. Okay, let's remember Baba. Get ready. பாபாவை நினைவு செய்வோம். ஓம் சாந்தி. Those who have to pay attention to remembrance, whenever things doesn't work, what we do? Remember Baba. Those who have to fix it, they will do it. Everyone doesn't need to think about it.
I learned from Dadi Janki once we were in public program and mic பப்ளிக் was not ப்ரோக்ராம்ல working. இருந்தபோது மைக் வந்து வேலை செய்யல சரியா. She said, "What is அப்போ our duty at this time?" இந்த நேரத்துல நம்மளுடைய கடமை Whosoever என்ன அப்படின்னு thinks they தேடி are doing கேட்டேன். it, ஸோ they யார் have வந்து to அதை really ஃபிக்ஸ் take பண்ணணுமோ that அதை in வந்து public. அவங்க வந்து அதை செய்வாங்க. Same way as this part of the கூட்டத்துல program. நாம வந்து To me, அது I learned so much. It was அந்த incredible. நிகழ்ச்சியில அதுவும் ஒரு அங்கம் But அப்படிங்கிற it was போல நாம beginning. எடுத்துக்கணும். You know, இன்னும் we அது ரொம்ப always ஆரம்ப have காலம். with the mic. Somehow or other, மைக்ல வந்து in all our எப்பயுமே topics. பிரச்சனை இருக்கும். ஏன்னு தெரியல. So எல்லா Dadi said, பொது "Shut up." நிகழ்ச்சிகள்லயும் மைக் Now வந்து is the time ப்ராப்ளமா to be இருக்கும். silent. அப்போ But don't தாதி வந்து என்ன சொல்லுவாங்க, accept it. மௌனத்திற்கான Don't நேரம் tell என்ன anyone நடக்குது why you அப்படின்னு do it. சொல்லிட்டு Sometimes we get நீங்க too இதை ஏன் busy பண்ணீங்க அதை பண்ணீங்க in அப்படின்னு correcting சொல்லாதீங்க. them. But create எல்லாரையும் வந்து கரெக்ட் atmosphere. பண்ணிட்டு அந்த நேரத்துல அப்படி Manage இல்லாம ஒரு 2-3 சூழலை people to உருவாக்குங்க. say the best part ஏன்னா was மக்கள் வந்து when they என்ன were in சொல்வாங்க, silence. எல்லாரும் They மௌனத்துல didn't know இருந்தப்பதான் why சூப்பரா silence இருந்ததுன்னு சொல்லுவாங்க. did not work. அவங்களுக்கு It was தெரியாது மைக் வேலை purposely செய்யலைங்கிறதுக்கு தான் நம்ம pre-planned சைலத்துல scripted இருந்தோம் அப்படின்னு. ஆனா so நம்ம that அதுல இருந்து நன்மை people are not எடுத்துக்கணும். distracted. நீங்க வந்து எந்த Then you are விதத்திலும் silent. கவனச்சிதற இல்லாம Creating இருந்தீங்க அப்படின்னா atmosphere. நீங்க Giving வந்து ஒரு our சூழலை silence. உருவாக்குவதில் மௌன These are சக்தியை little நீங்க things வந்து in கொடுக்க from முடியும். Dadi. இதெல்லாம் தாதிக்கிட்ட We இருந்து want சின்ன to சின்ன implement. படிப்பினைகள் இதெல்லாம் நாம அதிகமாக செய்யணும். ஓம் சாந்தி.